சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரசிச்சு வரைஞ்சிருக்கீங்கன்னா நிச்சயம் உங்களால கிரியேட்டிவா நிறைய விஷயங்களை செய்ய முடியும். ஒரு அனிமேட்டருக்கு முக்கியமா இருக்க வேண்டியது கிரியேட்டிவிட்டி அண்ட் அப்சர்வேஷன் தான். அதுதான் இப்போ உங்களுக்கு இந்த கம்பெனில வேலை வாங்கி கொடுத்துருக்கு. நீ என் லக்கி சாமன் தோணுச்சு. உன்னை அழகா வரைஞ்சு எனக்கு மட்டும் தெரியற மாதிரி வீட்டில் ஒட்டி வச்சிருந்தேன் தெரியுமா? உன்னால எனக்கு கிடைச்ச வேலை கைவிட்டு போச்சுன்னு தெரிஞ்சதும் எனக்கு உன் மேல பயங்கரமா கோவம் வந்துச்சு. ஆனா அதே வேலை எனக்கு திரும்ப கிடைச்சது அதுவும் உன்னாலதான்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் உன்னை இன்னும் ரொம்ப பிடிச்சது. இப்படி சின்ன சின்ன காரணங்கள் தான் என் மனசுல உன் மேல காதல் வர்றதுக்கு காரணமா இருந்துச்சு. இதெல்லாம் நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனா சொல்ல தைரியம் இல்லை. இப்போ நான் எந்த தைரியத்துல சொல்றேன்னு தெரியல. ஆனா சொல்றேன். ஐ லவ் யூ அனாமிகா. உன்னை காதலிக்க வைக்கிறதுக்காக தான் நான் இந்த உதவியை செய்யறேன்னு நினைக்காத. தயவு செஞ்சு இந்த பணத்தை வச்சுக்கோ. இது உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ். ஒரு நிமிஷம் நந்தா, இந்த பணத்தை நான் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? நீ உன் மனசுல சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் படபடன்னு சொல்லிட்ட. இதுக்கு மேல நானும் இதை மறைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன நீ மறைக்கிறியா? என்ன சொல்ற? நான் அனாதை கிடையாது நந்தா. என் அப்பா தான் தேவராஜ். யாருன்னு தெரியுதா? ரிஷி தன்னோட ரோல் மாடல்னு புகழ்ந்து பேசினாரே, அந்த தேவராஜ். என் தங்கச்சி ஆபரேஷனுக்காக நீ உதவி கேட்டு போனியே, அந்த தேவராஜ். பல கோடி சொத்துள்ள தமிழ்நாட்டோட பிக் பிசினஸ் மேன். அவர்தான் என் அப்பா. நான் அவரோட ஒரே பொண்ணு. என்னது? நீ தேவராஜோட பொண்ணா? ஆனா அன்னைக்கு ஆசிரமத்துல ஒரு பையன் கிட்ட அது நான் சொன்ன போய். என் தங்கச்சி லவ் பண்ண பையன் நல்லவனானு செக் பண்ண சொன்ன போய் அது. அத நீ கேட்டிருப்பன்னு நான் எதிர்பார்க்கல. அது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு நீ என் மேல காட்டின அக்கறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அத நான் ரசிச்சேன். அதான் உண்மையை சொல்லாம மறைச்சேன். என் தங்கச்சி லவ் பண்ண பையன் நல்லவனானு தெரிஞ்சுக்க நான் சொன்ன பொய்யால இப்போ நீ எவ்வளவு நல்லவன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் சொல்றேன், உன்னோட இந்த பணம் எனக்கு தேவையில்லை. இதை நான் எடுத்துக்க போறதும் இல்லை. ஆனா உன் காதல், அதை நான் ஏத்துக்கிறேன் நந்தா. ஆமா நந்தா, நானும் உன்னை காதலிக்கிறேன். இதை சொல்றதுக்காக தான் வெயிட் பண்ண. என்னடா உடனே நான் ஓகே சொல்லுவேன்னு நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல? எப்பவுமே பொண்ணு எடுக்கிறப்போ நம்ம ஸ்டேட்டஸ் கரெக்டா இருக்காங்களான்னு பாப்பாங்க. யாரா இருந்தாலுமே அப்படித்தானே யோசிப்பாங்க. நம்ம தகுதிக்கு மேல இருக்க பொண்ணு வீட்டுல சம்பந்தம் பண்றதை விட நம்ம தகுதிக்கு கீழே இருக்கிற சம்பந்தம் தான் சரின்னு அவர் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனாலதான் அவரே நம்ம வீடு தேடி வந்திருக்காருன்னு எனக்கு தோணுது. நீ கொடுத்த சர்ப்ரைஸை விட ஏன் சர்ப்ரைஸ் எப்படி? என்னாச்சுடா?
எதுவுமே பேச மாட்டேங்கிற. எப்ப சந்தோஷமா உனக்கு? இல்ல அனாமிகா, இது வேணாம். இந்த காதல் எனக்கு வேணாம். என்னடா சொல்ற? இதுக்கு மேல என்னால ஒன்றும் சொல்ல முடியாது. நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னதை அப்படியே மறந்துடு. நீ சொன்னதையும் நான் மறந்துடுறேன். நான் கிளம்புறேன் அனாமிகா. நந்தா நில்ல. என்னடா ஆச்சு உனக்கு? இப்பதான் என்ன லவ் பண்றேன்னு சொன்ன, இப்ப நீ ஏன் லவ் வேணான்னு சொல்ற? ஏன் கேக்குறல்ல, சொல்லுடா. எதனால என்ன வேண்டான்னு சொல்ற? உனக்கு எனக்கும் செட் ஆகாது. செட் ஆகாதுன்னா எதுல? ஸ்டேட்டஸ். உன் ஸ்டேட்டஸ் வேற, என் ஸ்டேட்டஸ் வேற. ஏனி என்ன ஏரோப்ளேனே வச்சாலும் என்னால உன்கிட்ட கூட வர முடியாது. என்னடா பைத்தியம் மாதிரி பேசுற? பிராக்டிக்கலா பேசுறேன் அனாமிகா. முட்டாள்தனமா இருக்கு நீ பேசுறது. புத்திசாலித்தனமா தப்பான முடிவு எடுக்கிறத விட இது எவ்வளவோ பெட்டர். டேய், பணம் ஒரு விஷயமே கிடையாது நந்தா. அது உன்னோட மைண்ட் செட். என்ன மாதிரி மிடில் கிளாஸ்க்கு பணம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன் இந்த எண்ணத்திலே நமக்குள்ள ஒத்து வரல பாத்தியா? இதுதான் ரியாலிட்டி. லவ்ல ரியாலிட்டி பேசுறியா நந்தா? லவ்வுக்கு இல்லைனாலும் லைஃபுக்கு ரியாலிட்டி இருக்குல்ல. இது செட் ஆகாது. பணத்துல மட்டும் இல்ல, எதுலயுமே நமக்குள்ள சரி வராது. அப்படியெல்லாம் இல்லடா. நீ இல்லைன்னு சொன்னாலும் அதுதானே உண்மை. பணத்தை விடு. ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்கான ஒரு விஷயமாவது என்கிட்ட இருக்கா?